நண்பர்களே, இங்கே பாருங்க, இன்றைக்கி வந்து கருணக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு கருணக்கிழங்கு எடுத்துருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டாச்சு நண்பர்களே. இதில் மண் இருக்கும், மண் இல்லாமல் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் விடுவோம். விசில் வச்சு வெங்காயம் உளித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 2-3 தக்காளி. எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலும் அரைச்சி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டால் போதும் நண்பர்களே. நல்ல பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. 4-5 விசில் தான் விட்ட நண்பர்களே. நல்லா வெந்துருச்சு. இது தோலெல்லாம் எடுக்கணும். நம்ம கருணக்கிழங்கு எப்படி உளிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். தோலுங்க பாருங்கள். தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து லேசாக வந்து நல்லா மசிச்சு விட்டணும். ஒருத்தங்க கட் பண்ணி பீஸாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பீஸாகவும் கொஞ்சம் இப்படி மசிச்சு விட்டுக்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நண்பர்களே. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி போட்டுக்கலாம். தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாத்திரம் வச்சுட்டு காஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து கொஞ்சமாக போடுங்க, ரொம்பலாம் வேண்டாம். போட்டுட்டு கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொரியிற சவுண்டு வருதுங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கருணக்கிழங்கு கட் பண்ணி இப்போ கொஞ்சம் வச்சுக்கலே அதை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் கலர் மாறினோடனே கருணக்கிழங்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே பச்சை வாடை அடிக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வீட்டு மிளகாத்தூளே நான் கொஞ்சம் எல்லாம் கலந்து தான் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். மெயினாக வந்து புளி கொஞ்சம் கரைச்சி, ஒரு எலுமிச்சம்பழம் புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி இதுக்கு புளி கண்டிப்பாக ஊற்றணும். ஏன்னா வந்து கிழங்கு வந்து கொஞ்சம் மக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் புளி ஊற்றணும், கண்டிப்பாக ஊற்றணும். பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. சாதத்துக்கு செம சூப்பராக இருக்கும். சூடாக சாதம் வச்சு சாப்பிடுங்க. இந்த கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்லா கொதிஞ்சு வரணும். பாருங்கள், நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வரணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.